அன்பின் பரலோகத்திலே எப்பொழுதும் ஆராதிக்கும் ஆண்டவரே, முதலில் உம்முடைய நோக்கின் கண்ணிலை இருக்கிறேன். எங்கிருந்து எனக்கு உதவிவர்? பிள்ளை மழை உண்டாக்கி ஆண்களிலிருந்தே எனக்கு உதவிவரும் என்று நான் வாசிக்கிறோமே ஆண்டவரே. சொந்த நாளிலே ஒரு குடும்பமாக சமூகத்தில் இருக்கிற எங்களுடைய ஒவ்வொரு கண்ணோக்கி பாரம் ஆண்டவரே. எத்தனையோ தேவைகளோடு கவலைகளோடு நாம் உண்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சுமை சுமந்து சொல்லிருப்போரே, அடைவதற்கிடம் நம்முடைய இடைப்பாத தருவேன் என்று சொன்னவரே, உடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் இந்த நாளில் முன்பாக இருக்கிறோம். எங்கள் ஆசீர்வதியும், எங்கள் கவலைகளை போக்கும், கஷ்டங்களை நீக்கும், திரைப்படத்தை பெருக்கும், உடைய வாழ்க்கையை உயர்த்தும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கொடுத்து வாழ்க்கை வளரக்கூடிய உயரக்கூடிய வளமை எங்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே. வேலையில்லா பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உன் பெயரை அறிந்தோரே, உண்மை தேடி வந்தோரை ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். நீரே எங்களுக்கு கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்துக்கொள்கிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியுடைய கருத்தை ஒவ்வொருவரும் ஆண்டவரே. உங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தக்க சமயத்தில் நல்ல திருமண வரத்தை அவர்களுக்கு கொடுக்கும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளால் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியும் ஆண்டவரே உடைய கடத்திலே ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையை தேற்றும், பிள்ளைக்கு ஆதரவு கொள்ளும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் உலகத்திலே ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனை இருக்கின்ற வழி அவர்கள் கொள்ளும் ஆண்டவரே. அவருடைய வருமானத்தை இரட்டிப்பாய் மாற்றும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலையால் குணமடைவார் என்று சொன்னார். அதுபோல ஆண்டவரே, நோயாளிகள் அனைவரை பிள்ளைகளுக்கு ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. பல்வேறு மன உளைச்சலா, பல்வேறு மன வழியிலா, பல்வேறு நோயினால் கஷ்டப்பட்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் பிள்ளைகளே ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். நீ தொடு ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. நீ தொட்டு குணப்படுத்தும் வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. எங்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் அனைத்தும் நீங்கி போகும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடைய தயவு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. உடைய ஈவு எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாளிலே எலிசபெத் அக்கழித்தார்கள் பலனையற்ற பெயர் கொண்டவர்களுக்கு ஆண்டவரை அதற்கு தன்மையை நோக்கி குழந்தையை கொடுத்தேன். அதுபோல எத்தனையோ எங்கள் சகோதரிகள், எங்கள் உறவினர்கள், நண்பர்கள் குழந்தைகள் பல திருமணமாகியும் பல ஆண்டுகள் குழந்தை வளர்த்துதான் தவித்துக் கொள்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவர் விடத்திலே ஒப்புக்கொள்கிறோம் ஆண்டவர். கற்பத்தை ஆசீர்வதி, கற்பத்தை ஆசீர்வதி ஆண்டவர். எவ்வாறு எலிசபெத் அக்களிப்பார் குழந்தை பெற்றால் அக்களித்தாரோ அதுபோல அந்த சகோதரியும் ஆண்டவர் கற்பத்தை ஆசீர்வதித்து தக்க சமயத்தில் நல்ல ஒரு குழந்தை அவர் கொள்ளும் ஆண்டவர். ஆண்டவரே, உண்மையே நாம் நம்பியிருக்கிறோம் ஆண்டவர். உண்மை தவிர வேறொரு கடவுள் இந்த உலகில் இல்லவே இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் கடவுள், நீரே எங்களை காப்பவர், நீரே எங்களை வழிநடத்துவர் ஆண்டவரே. கண்களைப் போல அவர்கள் உயிரை பிளந்தால் உண்மையை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருவனும் சோர்வடைய மாட்டார்கள். உயர் உயர் பறப்பார்கள், ஓடுவார்கள், ஒருவனும் சோர்வடைய மாட்டார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறார்கள். உண்மையே நம்பியிருக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வதி, உங்களுடைய நாமத்தை பொருட்டு எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார்கள். உங்களுடைய நாமத்தை பொருட்டு எங்களை ஆசீர்வதி. அந்த இஸ்ராயேல் மக்கள் எவ்வாறு ஆசீர்வதித்தீரோ அதுபோல எங்களுடைய குடும்பங்களை, எங்களுடைய ஊரை ஆசீர்வதி. உடைய கிருபை, உடைய வல்லமை, உடைய பாதுகாப்புகளோடு என்றென்றும் இருப்பதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகின்றோம்.